Hi friends, welcome to Raira's cooking vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மொறுமொறுன்னு ராகி தோசை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துர்க்கேன். கப்புக்கு ராகி மாவு எடுத்தோமோ அதே 1/2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்துர்க்கேன். அதே அளவுக்கு நான் ரவையும் எடுத்துர்க்கேன். இதுல வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, இஞ்சி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல நான் ஆட் பண்ணி விட்டுறேன். எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்ச நேரம் ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா லம்ஸ் இல்லாமல் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றும் போது நல்லா வரும். இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன சுகர் இருந்தாலும் பரவாயில்ல. இது எதுக்குன்னா நல்லா ரோஸ்டடாக வரும் தோசை. ராகி தோசை ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ தோசையை இப்படி தான் ஊற்ற முடியும். தோசை ரோஸ்டட் ஆனால் போதும். இதை திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ முருகலா ராகி தோசை ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ராகி தோசையோட ஃபைனல் அவுட்புட். இதை எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே 2 பேர்த்துக்கான அளவு மட்டும்தான். ஸோ இது எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பின் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம ராயரா vlog ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.